உனக்காக காத்திருக்கிறேன். பகுதி 11. தன் பேத்தியின் மறுபுறம் ஆதவன் துணையாக நடந்து வருவதை உணர்ந்த பாட்டியின் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி பிறந்தது. இனி இந்த துணை இந்த ஒரு நொடிக்கானது அல்ல, தன் பேத்தியின் வாழ்க்கை முழுவதற்கான துணையாக இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கை அந்த பாட்டியின் மனதை நிறைத்தது. அந்த நம்பிக்கையோடு சொல்ல முடியாத ஒரு நிறைவும் சந்தோஷமும் பாட்டியின் இதயத்தை நிறைத்தது. சிறிது நேரம் வெண்பாவும் பாட்டியும் ஆதவனும் வீட்டை அடைந்தனர். வாசலில் நின்ற பாட்டியை பார்த்த ஆதவன், சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க, வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க என்றான். இல்லப்பா, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்று பாட்டி சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள். சில அடிகள் சென்ற பிறகு ஏதோ நினைத்தவர் போல பாட்டி திரும்பி பார்த்தாள். வெண்பா அங்கேயே தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த பாட்டி எதுவும் சொல்லாமல் மெதுவாக புன்னகைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றார். அப்போது வாசலில் ஆதவனும் வெண்பாவும் மட்டும் இருந்தனர். வெண்பா மெதுவாக ஆதவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் பார்வை அவள் மீது இருப்பதை உணர்ந்ததும் உடனே தலை குனிந்து கொண்டாள். அவளை பார்த்த ஆதவன் தன் மறைத்து வைத்திருந்த அந்த வளையல்களை எடுத்து அவளிடம் நீட்டினான். அந்த வளையல்களை பார்த்ததும் வெண்பா அதிர்ச்சியுடன் ஆதவனை பார்த்தாள். ஆதவன் அவளை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு சிறிது தயக்கத்துடன், இது உனக்காகத்தான் வாங்கினேன், உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல, அதனால்தான் வாங்கினேன், நீ இதை வாங்கிக்கிறியா என்று மெதுவாக கேட்டான். சில நொடி தயங்கிய பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினாள். இதை நான் எப்படி எந்த உரிமையோட உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுன்னு தெரியல என்று மெதுவாக சொன்னான். அவள் சொன்னதை கேட்ட ஆதவன் அவள் அருகில் இன்னும் ஒரு அடி நெருங்கி லேசாக குனிந்து அவளை பார்த்தபடி மெதுவான குரலில், உனக்காக நான் எதுவும் செய்யறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையில் தான் இதை வாங்கிட்டு வந்தேன் என்றான். என்று கூறியவன் சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு இன்னும் ஒரு அடி அவள் அருகில் நெருங்கி அவளுடைய கண்களை நேராக பார்த்தபடி, என்னால இதுக்கு மேல மறைக்க முடியாது வெண்பா என்று மெதுவாக சொன்னான். சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் எந்த தயக்கமும் இல்லாமல், நீ என்னவளாக ஆகணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற வெண்பா என்று நேரடியாக கூறினான். அவன் பார்வை மாறியது. அதில் காதலும் இருந்தது, ஆசையும் இருந்தது, அவளை தன்னவளாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கமும் இருந்தது. எதுவும் பேசாமல் அவளை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய அந்த காதல் நிறைந்த பார்வையை தாங்க முடியாமல் வெண்பா அவன் கண்களை பார்த்தால் அடுத்த நொடியே அவளுடைய முகம் முழுவதும் சிவந்தது. வெக்கத்தில் உடலே கூசியது. அவளால் அந்த பார்வையை தொடர்ந்து எதிர்கொள்ள முடியவில்லை. தலை குனிந்து வெட்கத்தோடு ஒரு சிறிய புன்னகை சிந்தியவள் அவன் கையில் இருந்த வளையலை வெண்பா மெதுவாக வாங்கி கொண்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். அவள் வீட்டுக்குள் ஓடிச் சென்றதை பார்த்தபடியே நின்ற ஆதவனின் உதட்டில் இதுவரை அவன் வாழ்நாளில் வந்திராத அளவிற்கு ஒரு முழுமையான புன்னகை மலர்ந்தது. அவன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு, ஐயோ, ஏண்டி என்னை இப்படி கொள்ற ராட்சசி என்று சினித்தி கொண்டே செல்ல அவன் முகம் முழுவதும் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. அந்த புதிய உணர்வு ரசித்தபடியே மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டுக்குள் வந்த வெண்பா ஹாலில் இருந்த கதவை பூட்டிவிட்டு அதன் பின்னால் நின்றபடி சாய்ந்து நின்றாள். அவசரமாக மூச்சை இழுத்து விட்டால் முகம் முழுக்க பரவி இருந்த வெட்கத்தை மறைக்க முடியாமல் தன் முந்தானையை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டாள். அவளுடைய இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இத்தனை நாட்களாக அவளுக்குள் புரியாமல் இருந்த அந்த உணர்வுக்கு இன்று ஒரு பெயர் கிடைத்து விட்டது, காதல். அவள் மனதில் மீண்டும் மீண்டும் ஆதவனுடைய வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருந்தன. நீ என்னவளாக ஆகணும். அந்த வார்த்தையை நினைத்தவுடனே அவள் முகத்தில் வெட்கத்தோடு ஒரு சின்ன புன்னகை மலர்ந்தது. வளையலை மீண்டும் பார்த்தாள். அதை தன் கையில் அணைத்து கொண்டே அவள் இதயத்துக்குள் ஒரு இனிய நிறைவு பரவியது. இத்தனை நாள் அவளுக்குள் புரியாமல் இருந்த ஒவ்வொரு பார்வைக்கும், ஒவ்வொரு அக்கறைக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கிடைத்திருந்தது. அவள் முந்தானைக்குள் முகத்தை இன்னும் கொஞ்சம் மறைத்து கொண்டாள். அவளால் அந்த வெட்கத்தையும் அந்த சந்தோஷத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொள்ள முடியவில்லை. சில நொடிகள் அப்படியே நின்றவள் மெதுவாக தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டாள். இந்த உணர்வு அவளுக்கு பிடித்திருந்தது. அதை நினைத்தபடி புன்னகைத்தாள். பின்னர் பாட்டின் அறைக்கு சென்று பார்த்தாள். பாட்டி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். வெண்பா மெதுவாக அவருக்கு போர்வையை போர்த்திவிட்டு ஒருமுறை அவரை பார்த்து உறுதி செய்து கொண்டாள். அதன் பின் தன் அறைக்கு சென்று ஜன்னலிலே அமர்ந்தவள் வெளியே தெரிந்த நிலவை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். இவன் யாரோ, இவன் யாரோ, வந்தது எதற்காக, சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக, என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சு காய்ச்சல் குறையவில்லை, அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன், இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன். அவள் அறையில் ஒலித்திற் கொண்டிருந்த அந்த பாடலை கேட்டபடி
புன்னகை இன்னும் அதிகமாக அவன் கூறிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே தூக்கத்தை தொலைத்தவளாக படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை ஏகே கார்ப்பரேட்டில் பிரம்மாண்டமான மீட்டிங் ஹாலில் ஒருபுறம் முக்கியமான 10 ஷேர் ஹோல்டர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களின் ஒருவரான விக்ரமும் அமர்ந்திருந்தார். மறுபுறம் ஏற்கனவே அந்த பழைய ப்ராஜெக்டின் பணிபுரிந்த டீமும் அமர்ந்திருந்தனர். அனைவரும் அமைதியாக சிஇஓவின் வருகைக்காக காத்திருந்தனர். அப்போது மீட்டிங் ஹாலின் கதவு திறந்து உள்ளே வந்தது ஆதவனுடைய PA. அவன் உள்ளே வந்ததும் அங்கிருந்த ஒரு ஷேரோட அவனை பார்த்து, நாங்க சிஇஓ சாரோட மீட்டிங் தானே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம், சிஇஓ சார் வரலையா என்று கேட்டார். PA அமைதியாக அனைவரையும் பார்த்துவிட்டு, சிஇஓ சார் இந்த மீட்டிங்க்கு வரவில்லை, ஆனால் இந்த மீட்டிங் தொடர்பாக சில முக்கியமான விஷயங்களை உங்களிடம் சொல்லியிருக்கிறார், அதை தான் நான் உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் விழுந்ததும் ஹாலில் இருந்த பேச்சுகள் அனைத்தும் அடங்கின. ஒவ்வொருடைய கவனமும் அவன் மீது திரும்பியது. ஆனால் விக்ரமின் முகத்தில் மட்டும் ஒரு வித்தியாசமான சந்தோஷம் இருந்தது. அவன் மனதுக்குள் ஏற்கனவே வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தான். நம்ம பிளான் சரியாகத்தான் போயிட்டு இருக்கு, இந்த முறை நம்ம யாராலும் தடுக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவனுக்கு எதிராக பழைய ப்ராஜெக்ட் டீமில் அமர்ந்திருந்த ஒருவன் யாரும் கவனிக்காதபடி விக்ரமை பார்த்தான். அவன் தன் கைகளை லேசாக உயர்த்தி மிக சிறிய சைகை ஒன்றை காட்டினான். எல்லாம் நம்ம பிளான் படிதான் போயிட்டு இருக்கு என்பதை போல் உணர்த்தும் அந்த சைகையை பார்த்த விக்ரமும் யாருக்கும் தெரியாதபடி லேசாக தலையசைத்தான். அவர்களுக்கு நடந்த அந்த சிறிய சைகை பரிமாற்றத்தை யாரும் கவனிக்கவில்லை. PA தன் கையில் இருந்த ஃபைலை திறந்தான். முதல்ல பழைய ப்ராஜெக்ட் டீம் என்றான். அந்த பக்கம் அமர்ந்தனும் அவனை நோக்கி திரும்பினான். இந்த ப்ராஜெக்டில் ஆரம்பிச்சதிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த ப்ராஜெக்டுக்கு நம்மளோடதுதான் என்பதை நிரூபிக்கிற எல்லா எவிடன்ஸையும் தயார் பண்ணணும். எந்த ப்ராஜெக்டுக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம கம்பெனி என்னென்ன வேலை பண்ணிருக்கு, என்னென்ன டிசைன் உருவாக்கியிருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தயாரிச்சிருக்கு, அதுக்கான ஆதாரம் எதுவும் விடுபடக்கூடாது. பழைய ப்ராஜெக்ட் டீமை அமைதியாக தலையசைத்தது. சிஇஓ சார் உங்களுக்கு இதை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு என்று கூறி முடித்தார். அவனுடைய வார்த்தை முடிந்ததும் மறுநொடி ஒரு ஷேரோடன் முன்வந்து கேட்டார், ஒரு நிமிஷம், இந்த எவிடன்ஸை எல்லாம் நம்ம இப்பவே ரெடி பண்ணிட்டோம்னா மேத்தா குரூப்ஸ் நாளைக்கு அவங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே இது நம்மளோட ப்ராஜெக்ட் தான் என்று நிரூபிச்சு தடுக்கலாமே. அவர் சிறிது நேரம் சுற்றியிருந்ததை பார்த்துவிட்டு தொடர்ந்தார். அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை நாமே சப்மிட் பண்ணலாம். அப்ப அந்த டீலுக்கு நமக்கு தானே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் அதை இப்ப செய்யக்கூடாது? அந்த கேள்வி விழுந்ததும் பல ஷேரர்களுக்கும் அதே கருத்து தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினர். விக்ரம் தன் இருக்கையில் அமர்ந்தபடியே ஒரு சிறு புன்னகையுடன் பேசத் தொடங்கினார். அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனே போயிடும். ஒரு ப்ராஜெக்ட கூட ஏகே கார்ப்ஸ்னால ஒழுங்கா காப்பாற்ற முடியல. தங்களோட ப்ராஜெக்டே ஒழுங்கா பாதுகாக்க முடியாதவங்க எப்படி பெரிய பெரிய டீல்ஸை முடிக்க போறாங்க? எப்படி இவங்களை நம்பி பெரிய கம்பெனி நமக்கு டீல் கொடுக்க போறாங்க? இதுவே நம்ம கம்பெனிக்கு ஒரு பிளாக் மார்க்கா ஆயிடும். சிறிது நேரம் அனைவரும் பார்த்தவன் தொடர்ந்தான். அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கு. நீங்க பண்ணிட்டு இருக்கிறத விட நான் இதை முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு டீமை வச்சு அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால எதுக்காக இந்த டைம் வேஸ்ட்? இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த டீல் நமக்கு தான் கிடைக்கும். அப்ப நம்ம கம்பெனிக்கு லாஸும் வராது, கம்பெனி பேரும் கெட்டு போகாது. என்னால இப்ப நம்ம கம்பெனியை காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றத உங்க சிஇஓ கேட்க மாட்டேங்கிறாரு என்று விக்ரம் கூறி முடித்தான். அவன் பேசி முடித்ததும் அங்கிருந்த PA நோக்கி அனைவரும் பார்வையும் திரும்பியது. PA எந்த அவசரமும் இல்லாமல் அமைதியாக வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு முதல்ல மேத்தா குரூப்ஸ் அவங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணட்டும் என்றான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த ப்ராஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை சிஇஓ சார் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சிறிது நேரம் இடைவெளிக்கு பிறகு இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைனல் டிசிஷன் சிஇஓ சார் உடையதுதான், அதை அவரு தெளிவா சொல்லியிருக்காரு என்று உறுதியாக கூறினார். இதோட மீட்டிங் ஓவர் என்று சொல்லிவிட்டு PA அங்கிருந்து வெளியே சென்று விட்டார். அவன் வெளியேறியதும் அங்கிருந்த ஷேர் ஹோல்டர்கள் அனைவருக்கும் ஆதவன் மீது கடும் கோபம் வந்தது. விக்ரம் சார் கம்பெனியோட பெயரை கெட்டு போக கூடாதுன்னு தான் இவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஏன் அந்த பையனுக்கு புரியவே மாட்டேங்குது? சின்ன வயசு, அதனாலதான் இவ்வளவு ஈகோ. நம்ம பேசுறத கூட கேட்க மாட்டேங்கிறான். நாளைக்கு ஏதாவது நடக்கட்டும், கம்பெனி பேருக்கு ஏதாவது பாதிப்பு வந்தாதான் தெரியும் ஷேர் ஹோல்டர்களோட பவர் என்னன்னு என்று ஒருவருக்கொருவர் கோபத்துடன் பேசிக்கொண்டனர். விக்ரம் வெளியே மட்டும் அவர்களுடன் பேசி சிரித்தாலும் ஆனால் அவனுக்குள் ஆதவன் மீதான கோபம் கொதித்து கொண்டிருந்தது. இந்த வாட்டியாவது இந்த கம்பெனி என் கைக்குள்ள கொண்டு வரலான்னு பார்த்தேன், இவன் விட மாட்டேங்கிறானே என்று மனதுக்குள்ளே எரிச்சல் அடைந்தான்.
நாளைக்கு இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே என்ற குழப்பமும் அவனுக்குள் எழுந்தது. ஆதவனை மீறி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்ததும் அந்த நொடி உடனே மேத்தா குப்ஸுக்கு மெசேஜ் மூலம் அலர்ட் செய்தான். இந்த ப்ராஜெக்ட் உங்களுடையதுதான் என்பது போலி ஆதாரங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மெசேஜ் அனுப்பினார். இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்த அந்த இரு காதலர்களும் காலை எப்பொழுது விடியும் ஒருவர் எப்போது பார்ப்போம் என்று ஆவலில் பொழுதை கழித்தனர். காலை விடிந்ததும் வெண்பா ஆவலுடன் ஆதவனை பார்க்க தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது அவள் கண்களில் ஆதவன் கொடுத்திருந்த வளையல் பட்டது. அவற்றை மெதுவாக கையில் எடுத்து பார்த்தாள். விரல்களால் தொட்டு தடவியபடியே அவளுடைய முகத்தில் ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது. அந்த வளையல்களை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியும் ஆதவன் சொன்ன வார்த்தைகளும் அவளுடைய நினைவில் வந்து சென்றன. ஆனாலும் இப்போதைக்கு அந்த வளையலை அணிந்து கொள்ள வேண்டாம் என்று அவளுடைய மனம் சொல்லியது. அதனால் அவற்றை மிகவும் பத்திரமாக மீண்டும் வைத்து விட்டாள். மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அறையை விட்டு வெளியே வந்தவள் ஹாலுக்குள் வந்ததும் அங்கே அமர்ந்திருந்த பாட்டியை பார்த்ததும் அடுத்த நொடியே அவளுடைய முகத்தில் இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. நான் ஆதவனை திருமணம் செய்து கொண்டு அவருடன் போய்விட்டால் பாட்டியை யார் பார்த்துக் கொள்வார்கள்? நான் இல்லாமல் பாட்டி தனியாக எப்படி இருப்பார்கள்? என்னை விட்டுட்டு பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்களே என்ற எண்ணம் அவளுடைய மனதை பாரமாக்கியது. அப்படியே பாட்டியை பார்த்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த கவலையை அறியாத பாட்டி வழக்கம் போல அவளை பார்த்ததும் சந்தோஷமாக, வெண்பா இங்க வாடா தங்கம் என்று அழைத்தாள். வெண்பா உடனே தன் முகத்தில் இருந்த கவலையை மறைத்து கொண்டு பாட்டின் அருகில் சென்று அமர்ந்தாள். பாட்டி அவளை ஆசையுடன் பார்த்தபடி அவளுக்கு முகத்தை மெதுவாக தடவி கொண்டே, என் தங்கம், நீ பிறந்தப்பவே இவ்வளவுதானே இருந்த, இப்ப பாரு நெடுன்னு வளர்ந்துட்டியே என்று பாசத்துடன் சிரித்தாள். அவளுடைய முகத்தை வருடியபடியே, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆகிடும், அப்புறம் நீ உன்னோட புருஷன் வீட்டுக்கு போயிடுவ என்று சொல்ல பேத்தியை ஒரு மனக்கோலத்தில் மனதிற்குள் நினைத்து பார்த்தபடி பாட்டியின் முகத்தில் ஆசையும் சந்தோஷமும் நிறைந்தது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் வெண்பா பாட்டியின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். இல்ல பாட்டி, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் உங்க கூடவே இருந்துடுறேன். நான் உங்களை விட்டுட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் பாட்டி என்று அழுதபடியே சொன்னாள். அவளை பார்த்த பாட்டி மெதுவாக அவளை நிமிர்த்தி அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தங்கம், நான் உன்னை இத்தனை வருஷமா வளர்த்ததுக்கு காரணமே நீ நல்லா வாழணும் தான். நான் உன்னை எப்பவுமே என்னோட வச்சுக்க முடியுமா? நீயும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும், ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும், நீ நல்லா சந்தோஷமா வாழணும். அதை பார்த்தா தானே இந்த பாட்டிக்கு சந்தோஷம் என்று பாசத்துடன் கூறினாள். பாட்டியின் வார்த்தையை கேட்ட வெண்பா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு தயக்கத்துடன் மெதுவாக பேசத் தொடங்கினார். அவரு பாட்டி என்று சொல்லிவிட்டு மீண்டும் தயங்கினார். வெண்பாவின் முகத்தில் தெரிந்த வெக்கத்தை பார்த்த பாட்டி அவளை சீண்டுவதற்காக, அவரா? யாரு அந்த அவர் என்று சிரித்தபடி கேட்டார். வெண்பா இன்னும் அதிகமாக தயங்கினார். அது ஆதவன், அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு பாட்டி. முதல்ல நீ அந்த தம்பிக்கு என்னோட பதில சொல்லிட்டியா என்று பாட்டி கேட்டார். இன்னும் இல்ல பாட்டி என்று வெண்பா மெதுவாக சொன்னான். அப்படின்னா முதல்ல போய் உன்னோட பதில சொல்லு. அதுக்கப்புறம் உன் மனசுல இருக்கிற கேள்விகள் எல்லாம் அவர்கிட்ட கேளு. உனக்கு என்ன குழப்பமோ என்ன பயமோ அத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காது, அவர்கிட்ட சொல்லி கேளு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத பேசி புரிஞ்சுக்கிட்டு தெளிவா இருந்தாதான் ஒரு நல்ல உறவு அமையும் என்று பாட்டி அன்புடன் அறிவுறுத்தினார். பாட்டியின் வார்த்தையை கேட்டதும் இத்தனை நேரம் மனதுக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் வெண்பாவிற்கு மெல்ல மெல்ல விலகியது. ஆதவனை பார்த்து அவனிடம் எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்ற எண்ணமே அவளுடைய மனதிற்குள் மீண்டும் ஒரு புதிய சந்தோஷத்தை பிறக்க செய்தது. சரி பாட்டி, நான் அப்படியே பண்றேன் என்று புன்னகையுடன் கூறியவள் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு அங்கிருந்து எழுந்து சென்றாள். என் பேத்தி எப்போதுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அவளோட வாழ்க்கை முழுக்க அவள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் என்று மனதுக்குள் ஆசைப்பட்டு கொண்டார். வீட்டில் உள்ளவர்களிடம் தாங்கள் வெளியே செல்வதாக கூறிவிட்டு தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்த ஆதவனை அனிதாவும் மதியும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து இழுத்து கொண்டு காரை நோக்கி சென்றனர். ஆதவன் காரை ஓட்ட மதி மற்றும் அனிதா இருவரும் பின்னால் அமர்ந்து கொண்டனர். கொஞ்ச தூரம் சென்றதும் வீடுகளோ ஆள் நடமாட்டமோ இல்லாத அமைதியான இடம் வந்தது. சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்திருந்த அந்த இடத்தை பார்த்த மதி, முதல்ல காரை நிறுத்திடா என்றான். ஆதவன் காரை ஓரமாக நிறுத்தினான். மூவரும் காரில் இருந்து இறங்கியதும் மதி ஆதவனை பார்த்தபடி அவசரமாய் கேட்டான். சொல்லுடா,
நேத்து என்ன நடந்துச்சு? நேத்து கோயில்ல இருந்தப்ப உன் கண்ணுக்கு நாங்கெல்லாம் யாருமே தெரியவே இல்லை. நீ வெண்பாவை விட்டுட்டு ரிட்டர்ன் வந்தப்ப கூட உன் மூஞ்சில 100 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா இருந்துச்சு. அங்க எல்லோருமே இருந்ததால என்னை எதுவும் கேட்க முடியல. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு என்று கேட்டாள். அனிதா அவர்களுடைய பேச்சை கேட்டபடி சிரித்துக்கொண்டே அருகில் நின்றாள். மதி கேட்ட கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லாமல் ஆதவன் இருவரையும் பார்த்தான். அவனுடைய முகத்தில் மெதுவாக ஒரு புன்னகை மலர்ந்தது. அடுத்த நொடியே அந்த புன்னகை முழுவதும் சந்தோஷமாக மாறியது. ஆதவனுடைய முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சியை பார்த்த மதி ஒரு நொடி நம்ப முடியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக சொன்னான், நான் அவகிட்ட சொல்லிட்டேன்டா. மதி ஆவலுடன் பார்த்தான். ஆதவன் சிரித்துக்கொண்டே, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டேன் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் அனிதாவின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அவள் உடனே ஆதவன் அருகில் சென்று அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு, அப்படியானா? உண்மையிலேயே வெண்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? வெண்பா என்ன பதில் சொன்னா என்று ஆர்வமாக கேட்டார். ஆதவனின் நினைவில் வெண்பாவின் வெட்கம் நிறைந்த முகம் தோன்றியது. அவளை நினைத்த உடனே அவன் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை மலர்ந்தது. நான் சொல்லி முடிச்சதும் அவ வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டா என்று சிரித்தபடி சொன்னான். எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்று சொல்லிவிட்டு, வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம். இந்த நேரம் வெண்பா வீட்டுக்கு வந்திருப்பா, வாங்க போலாம் என்று அழைத்தாள். அப்போது ஆதவன், இல்ல, நீங்க 2 பேரும் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகணும். அவரை பார்த்துட்டு நானே வரேன் என்றான். அதை கேட்ட மதி புருவத்தை உயர்த்தபடி ஆதவனை பார்த்து, ஓ, உன் வெண்பாவோட நீ பார்க்க போற ஆளு ரொம்ப முக்கியமா என்று கிண்டலாக கேட்டான். ஆதவன் சிறிது புன்னகைத்தபடி, ஆமா, ரொம்ப முக்கியமானவங்க தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதை கேட்ட மதி, இவன் யார பார்க்க போறான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே அனிதாவுடன் வீட்டை நோக்கி சென்றான். ஆதவன் மட்டும் சிறிதுடன் நடந்ததும் வெண்பாவின் வீட்டை அடைந்தான். வீட்டின் வாசலில் நின்றவன் சில நொடிகள் தயங்கியபடி உள்ளே பார்த்துவிட்டு பாட்டி என்று அழைத்தான். வீட்டுக்குள் இருந்து எட்டி பார்த்த பாட்டி யாரது என்று கேட்டார். வாசலில் நின்று கொண்டிருந்த ஆதவனை பார்த்ததும் அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அடடே, நீங்களா தம்பி, வாங்க உள்ள வாங்க என்று அன்புடன் அழைத்தார். ஆதவன் சிறிது நேரம் தயக்கத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்ததும் வெண்பாவின் வாசனையும் அவளுடைய சின்னஞ்சிறு வயது புகைப்படங்களும் அந்த சிறிய வீடு முழுவதும் நிறைந்திருப்பதை உணர்ந்ததும் வீட்டை சுற்றி பார்த்தபோது அவள் அங்கே இல்லை என்றாலும் இந்த வீடு முழுவதும் அவள் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு இடமும் அவளுடைய நினைவுகளால் நிறைந்திருந்தது. அந்த வீட்டின் அமைதியும் வெண்பாவின் வாசனையும் அவனுக்குள் இருந்த பதட்டத்தை மெல்ல மெல்ல குறைத்தன. பாட்டியை பார்த்த ஆதவன், பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன் என்றான். மாசாமி, முதல்ல உட்காரு. முதலா வீட்டுக்கு வந்திருக்க, இரு, உனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன் என்றார். பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் ஆதவன். இல்ல சாமி, நீ உட்காரு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பாட்டி சமையலறை நோக்கி சென்றார். சிறிது நேரத்தில் பாட்டி டீயும் சில தின்பண்டங்களும் எடுத்து கொண்டு வந்து ஆதவனின் முன்னால் வைத்தார். முதல்ல இதை சாப்பிடு சாமி, அப்புறம் பேசலாம் என்றார். காலை முதல் எதுவும் சாப்பிடாமல் இருந்த ஆதவன் பாட்டி கொடுத்த டீயும் தின்பண்டங்களையும் சாப்பிட்டார். பின்னர் பாட்டியை பார்த்து அவர்களின் கண்களை நேராக பார்த்தபடி, வெண்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி, உண்மையாவே மனசார அவளை நான் காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், அதுக்கு உங்களோட சம்மதம் எனக்கு வேணும் பாட்டி என்று தெளிவாக சொன்னான். ஆதவன் சொன்னதை கேட்ட பாட்டி சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் பாட்டி என்று ஆதவன் சொல்ல, பாட்டி லேசாக சிரித்தபடி, அதெல்லாம் இருக்கட்டும் சாமி, முதல்ல நீ யாருன்னு சொல்லி என்றாள். ஆதவன் சற்று குழப்பத்தோடு பாட்டியை பார்த்தான். பாட்டி மீண்டும் மெதுவாக பேசத் தொடங்கினாள். நீ உண்மையிலேயே டிரைவர் இல்லைன்னு எனக்கு தெரியும் சாமி. உன்னோட வயசுதான் என்னோட வாழ்க்கை அனுபவம். அந்த அனுபவத்துல தான் உன்னை பார்த்ததுலே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சிறிது நேரம் அவனையே பார்த்துவிட்டு, உன் நட பேச்சு உன் பாவனை நீ யாருன்னு சொல்லாம சொல்லுது. நீ ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடிய அந்த ராசாவோட பாவனை உன்கிட்ட இருக்கு என்று பாட்டி அமைதியாக சொன்னாள். அதனாலதான் முதல்ல நீ யாருன்னு என்கிட்ட சொல்லு என்றாள்.
பாட்டியின் வார்த்தையை கேட்ட ஆதவன் சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தான். பிறகு அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. நான் ஏகே குழுமத்தின் வாரிசு பாட்டி என்று ஆதவன் மெதுவாக பேசத் தொடங்கினான். என்னோட குடும்பமே ஒரு பிஸ்னஸ் மைண்டட் கொண்ட குடும்பம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம், பிஸ்னஸ், ரெப்புடேஷன் தான் இதான் முக்கியம். குடும்பத்துல இருக்கிற பாசம், அன்பு இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட பெருசா இடம் கிடையாது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினான். நான் சின்ன வயசுல என்னோட பெற்றோர்களால் வெளிநாட்டில் விட்டு வளர்க்கப்பட்டேன். பணத்துக்கும் வசதிக்கும் எந்த குறையும் இல்லாம தான் வளர்ந்தேன். ஆனா குடும்பத்தோட பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் பாட்டி. அவனோட குரலில் இருந்த வழி பாட்டிக்கு புரிந்தது. மதி என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றதை விட அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. நான் இவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் விலகி ரிலாக்ஸா இருக்கணும்னு தான் அவன் என்னை இங்க வர சொன்னான். ஆனா நான் இங்க வந்ததும் என்னை ஏகே குரூப்ஸோட வாரிசுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னை ஒரு சாதாரண மனுஷனா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் கொஞ்ச நாளாவது ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆதவன் லேசாக புன்னகைத்தான். அதுக்காகத்தான் மதியை கட்டாயப்படுத்தி என்னை டிரைவரா இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். என்னோட நோக்கம் வேற எந்த தப்பான நோக்கமும் கிடையாது பாட்டி. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் பாட்டியின் கண்களை நேராக பார்த்தான். ஆனா நான் இங்க வந்ததுக்கு பிறகுதான் உண்மையிலே வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான சந்தோஷம்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுடைய குரல் மென்மையானது. அது வெண்பாவை பார்த்ததுக்கு பிறகுதான் பாட்டி. எனக்கு வெண்பா வேணும். அவளோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுறேன். சில நொடிகள் அமைதியாக இருந்த ஆதவன் பாட்டியை பார்த்தபடி, எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க பாட்டி என்று மனதார கேட்டான். பாட்டி ஆதவனை பார்த்தபடி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க தம்பி. நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க. என் பேத்தியும் உங்களை போலத்தான். பெற்றவங்க இருந்தும் அவங்க பாசம் முழுசா கிடைக்காம வளர்ந்தவ. சிறு நேரம் தயங்கியபடி, அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் அவளால நிம்மதியா இருக்க முடியுமா என்றுதான் எனக்கு பயமா இருக்கு தம்பி என்று கவலையுடன் சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆதவன் பதறி போனான். அப்படி இல்ல பாட்டி, அப்படி மட்டும் நினைக்காதீங்க என்று கலங்கிய குரலில் சொன்னான். நீங்க என்ன நம்பி உங்க பேத்தியை என்கிட்ட கொடுங்க பாட்டி. என் உயிருக்கும் என் மூச்சுக்கும் சமமா அவளை பார்த்துக்குவேன். என்னைக்குமே அவளை கஷ்டப்பட விட மாட்டேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது பாட்டி. எனக்கும் அவ கண்டிப்பா வேணும். என் உலகமே அவள்தான்னு மாறிடுச்சு. சில நொடிகள் கண்கள் கலங்கியபடி அமைதியாக நின்றவன், அவ இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது பாட்டி. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க என்று மனதார கேட்டான். பாட்டியின் முகத்தில் ஒரு முழுமையான புன்னகை மலர்ந்தது. நானும் நம்புறேன் ராசா. என் ராசாத்திக்கு ஏத்த ராசா நீதானே. உன்னை பார்த்த அன்னைக்கே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று அன்புடன் சொன்னான். நீங்க 2 பேரும் காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். அததான் இந்த பாட்டிக்கு வேணும். நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. சிறிது நேரம் ஆதவனை பார்த்துவிட்டு, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுங்க. நாம எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் என கூறினார். இதை கேட்ட ஆதவனிடம் மனம் மகிழ்ச்சியில் பூரித்து போனது. உடனே பாட்டியின் இரு கைகளையும் அன்புடன் பிடித்து கொண்டவன், பாட்டி இன்னொரு விஷயமும் சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் கண்டிப்பா எங்க கூடவே வந்துடணும் பாட்டி. வெண்பாவோட விருப்பமும் அதுவாதான் இருக்குன்னு நான் நம்புறேன் என்று ஆதவன் மனதார சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்ட பாட்டியின் கண்கள் கலங்கின. தன் பேத்தி அவனிடம் சொல்லாமலே அவளுடைய மனதில் இருக்கும் ஆழமான பாசத்தையும் தன்னையை பிரிந்து செல்ல வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற அவளுடைய பயத்தையும் ஆதவன் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அந்த நொடியில்தான் பாட்டி உணர்ந்தாள். வெண்பாவின் மனதை இவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டு
அவளை இவ்வளவு உண்மையாக விரும்புகிறவனின் தன் பேத்தியை ஒப்படைப்பதில் பாட்டியின் மனதில் இருந்த அந்த சிறிய தயக்கமும் முழுவதுமாக விலகியது. சிறிது நேரம் பாட்டியிடம் பேசிவிட்டு வெண்பாவின் சிறுவயது விஷயங்களை மற்றும் புகைப்படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பின் பாட்டியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிய ஆதவன் வெண்பாவை பார்க்கும் ஆர்வத்தோடு மதியின் வீட்டை நோக்கி சென்றான்.